நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சீன பொருட்கள் மீதான பரஸ்பர வரி விதிப்பை மேலும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவி ஏற்றது முதல் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து உத்தரவிட்டிருந்தார். முதலில் சீன பொருட்களுக்கு 30% வரி விதித்தது. அதற்கு பதிலடியாக சீனாவும் தனது வரியை உயர்த்தியது. இதையடுத்து சீனாவுக்கு 145% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்தது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் கடந்த மே மாதம் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தையை நடத்தின. பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு ஏதுவாக வரி விதிப்பை பரஸ்பரம் 90 நாட்கள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. பின்னர் இரு நாட்டு பிரதிநிதிகளும் கடந்த ஜூலை மாத இறுதியில் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போதும் இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் 90 நாட்கள் கெடு திங்கட்கிழமை முடிவடைவதற்கு முன்னர் சில மணி நேரத்திற்கு முன்னர் சீனா மீதான வரி விதிப்பை மேலும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சீனா மீதான வரி விதிப்பை மேலும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே சந்திப்பு நடக்க வாய்ப்பு உள்ளது. இரு நாடுகளில் பரஸ்பர வரி விதிப்பை தள்ளி வைக்கும் சூழலில் சீன பொருட்கள் மீதான வரி விதிப்பு 30%ஆகவும் சீனாவில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விதிப்பு 10%ஆகவும் இருக்கும். இந்தியா மீது பாய்ந்து 50% வரி விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவிடம் அடக்கி வசிக்கிறார்.